தென்கொரியாவில் கப்பல் கட்டும் தளத்தை பார்வையிட்டிருக்கிறார் அமைச்சர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றிருக்கிறார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இந்நிலையில் தென்கொரியா கப்பல் கட்டும் தளத்தை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியாவில் கப்பல் கட்டும் தளத்தை பார்வையிட்டிருக்கிறார். அதன் தொடர்பான புகைப்படத்தும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றிருக்கிறார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. தென்கொரியாவில் கப்பல் கட்டும் தளத்தை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அரசு முறை பயணமாக அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியா சென்றிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். அரசு முறை பயணமாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியா சென்றிருக்கிறார். அந்த வகையில்தான் தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக தென்கொரியா நாட்டிற்கு சென்றிருக்கிறார். தென்கொரியாவில் உள்ள ஹெச்டி ஹுண்டா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கு முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இந்நிறுவனம் கப்பல் கட்டும் தொழில் தொடங்குவதற்கு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாகவும் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாகவும் தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இத்திட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அமைப்புகளை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டிருக்கிறார். மேலும் பரஸ்பர ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆட்டோமொபைல்ஸ், மின்னணுவியல் மற்றும் கனரக தொழில்கள் போன்ற பல்வேறு தொழில்துறை தளங்களையும் துறைமுகம் மற்றும் தளவாட உட்கட்டமைப்பையும் கொண்ட ஒரு உற்பத்தி நிறுவனமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல் மற்றும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டி ஹுண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு முதல் வெளிநாட்டு பயணத்தை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிறுவனத்தின் மூலம் இந்த சந்திப்பின் மூலம் பல்வேறு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாகவும் தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் கப்பல் கட்டும் தளத்தை பார்வையிட்டிருக்கிறார் அமைச்சர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றிருக்கிறார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இந்நிலையில் தென்கொரியா கப்பல் கட்டும் தளத்தை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியாவில் கப்பல் கட்டும் தளத்தை பார்வையிட்டிருக்கிறார். அதன் தொடர்பான புகைப்படத்தும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றிருக்கிறார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. தென்கொரியாவில் கப்பல் கட்டும் தளத்தை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அரசு முறை பயணமாக அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியா சென்றிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். அரசு முறை பயணமாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியா சென்றிருக்கிறார். அந்த வகையில்தான் தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக தென்கொரியா நாட்டிற்கு சென்றிருக்கிறார். தென்கொரியாவில் உள்ள ஹெச்டி ஹுண்டா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கு முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இந்நிறுவனம் கப்பல் கட்டும் தொழில் தொடங்குவதற்கு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாகவும் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாகவும் தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இத்திட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அமைப்புகளை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டிருக்கிறார். மேலும் பரஸ்பர ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆட்டோமொபைல்ஸ், மின்னணுவியல் மற்றும் கனரக தொழில்கள் போன்ற பல்வேறு தொழில்துறை தளங்களையும் துறைமுகம் மற்றும் தளவாட உட்கட்டமைப்பையும் கொண்ட ஒரு உற்பத்தி நிறுவனமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல் மற்றும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டி ஹுண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு முதல் வெளிநாட்டு பயணத்தை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிறுவனத்தின் மூலம் இந்த சந்திப்பின் மூலம் பல்வேறு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாகவும் தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.